12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்றேன். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் வந்து எதை வச்சு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இதை வந்து அடிப்படையாக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது. ஓகேங்களா. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ். ஸோ இதை 3 அடிப்படையா வச்சு இப்போ நான் சொல்ல போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க எது எது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 1ல 12th கெமிஸ்ட்ரியில சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் யார் அது மைக்? ஹலோ, மைக் ஆன் பண்ணிருக்கிறது யாரு? சுபாஷ். நான் உங்களை வெயிட்டிங்ல போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வார்ன் பண்ணியாச்சு. ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஒரேஸ்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்ஸ் மோர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின். அண்ட் பிடிஎஃப் வந்து நான் வச்சிருக்கேன் தனியா. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேயே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்ரெடி வேற என்னது மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் இதுக்கான பிடிஎஃப்லாம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன், நீங்க பாத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? ஸோ தென் யாரது மைக்கு? ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில டெஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து ரொம்ப ரொம்ப நீங்க எதுவும் கேட்குறீங்களா? ஸ்கிரீன்ல நீங்க எதுவும் ரைட் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல சாரிக்கா, தெரியாம டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் எ ரிஃபைனிங் நிக்கல். 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. ஓகேங்களா. யார் அது? வெங்கட் சூர்யா. ஓகே, 6th கொஸ்டின். ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புல தூய்மையாக்கல் முறையை எடுத்துக்காட்டுடன் தருகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுல உங்களுக்கு 5 மார்க், இப்போ மொத்தம் 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணணும். ஏபின்னு 2 இருக்கும். அப்போ ஓவரால் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 10ல வந்து நம்ம 2ல இருந்து 3 கொஸ்டின் தான் டைரக்டா 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2+3 ஃபார்மேட் தான். ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க், ரெண்டுமே 3 மார்க்காகவும் இருக்கலாம், ரெண்டுமே 2 மார்க்கா இருக்கலாம், ஏன் ரெண்டே 5 மார்க்கா கூட வைக்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ 2+3 ஃபார்மேட் அப்படிதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் அகைன் செகண்ட் சப்டிவிஷன் 2 கொஸ்டின் கேட்டு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அண்ட் இன்னொருக்கு 3 மார்க் கொடுத்து, இல்லை 2.5 மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. 2+3 ஃபார்மேட் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டேரக்ட் 5 மார்க் ரொம்ப கம்மி தான். நீங்க 2 மார்க் படிச்சு மேபி 5 மார்க்ல வரலாம், 5 மார்க் 2 மார்க்ல கூட வரலாம். ஸோ நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ டேரக்டா சொல்ற எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா இது 5 மார்க், இது 2 மார்க், இது 3 மார்க்னு வி கான்ட் சே தட். ஓகே. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா துத்தநாகத்தின் பயன்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். யூசஸ் ஆஃப் ஜிங்க் அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரோ மெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். இது வந்து பாத்தீங்க இது வரைக்கும் மேஜரா அவ்வளவா கேட்டதில்லை, பட் இந்த தடவை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாத்துங்க, அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குங்க. ஸோ தென் வந்து 10th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து நல்லா பாத்துக்கோங்க, மாசு கசடு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டாலர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th கொஸ்டின். உலோகவியல் மின்வேதி தத்துவத்தினை பற்றி சிறு குறிப்பு வரைக. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லல உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புக்குக்கு பின்னாடி சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியுமே அந்த புக்குக்கு பின்னாடி இல்ல, ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி வந்து சம்மரி, இந்த ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல சம்மரி, இதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து புக் இன்சைட் ஒன் வேர்டு வந்து சம்டைம்ஸ் கேட்கறாங்க. நான் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், இதுல இருந்து இருந்துச்சு. ஸோ இதுல இருக்க இதை வச்சு வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால அது வந்து நல்லா பாத்துக்கோங்க.
ஸோ அது சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சம்மரி வந்து ஏன்னா சம்மரி ரீட் நீங்க மெமரி பண்ண சொல்லலாம். ஐம் நாட் சேயிங் மெமரி பண்ண சொல்லல. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாவே போதும். தட்ஸ் இனஃப். ஓகேங்களா? ஸோ ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். தென் வந்து செகண்ட் யூனிட்டா, செகண்ட் யூனிட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். செகண்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. அனானமஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். பி தொகுதி தனிமங்களின் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளை பற்றி சிறு குறிப்பு வரைக. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசஸ் ஆஃப் போராக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, போராக்ஸின் பயன்கள். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் அகைன் சொல்றேன். யூசஸ் டைப்ல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் டிஸ்டிங்யூஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ இது வகையில தான் கம்பேர், அதுவும் அதில் தான் வரும். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ யூசஸ், கம்பேரிசன், டிஃபரன்சியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தென் வந்து லைக் ஸ்ட்ரக்சர் அந்த ஓரியன்டட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கொஸ்டின், டிஸ்கிரைப் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஷர் ட்ரோஃபி சிந்தசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபிஷர் ட்ரோஃபிஸ் முறை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சிலிகோனின் பயன்கள் அண்ட் CO மற்றும் CO2 இது நான் உங்களுக்கு டெஸ்ட்ல கூட கேட்டிருப்பேன். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ பார்த்துக்கோங்க. கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2, கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். அது வந்து நல்லா பார்த்துங்க. டைபோரேனின் வடிவமைப்பு, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இது வந்து டைபோரேனோட இந்த கொஸ்டின் வந்து டைரக்ட் 5 மார்க். நிறைய தடவை வந்து இது டைரக்டா 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த சாப்டர்ல. வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ஹைட்ரோபரைசேஷன் அவ்வளோவா கேட்டதில்லை, பட் ஸ்டில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டாபிக் இம்பார்ட்டன்ட், பட் எக்ஸாம்ல வந்து நாட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? பட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நோட் ஆன் மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைக. ஸோ தென் பார்த்தீங்கன்னா போரேட் ரேடிக்கல். ஐ திங்க் இது 2022 எனக்கு ப்ராபப்ளி தெரியல, பட் ஒரு பப்ளிக் எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க எக்ஸ்பெக்டே பண்ணாம. ஸோ அது வந்து பார்த்துங்க. ஹவ் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th கொஸ்டின். போரேட் உரிப்பை எவ்வாறு கண்டறிவாய். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் யூ சாரி நோட் ஆன் ஜியோலைட்ஸ். இதுவும் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஜியோலைட்டுகள் பார்த்துக்கோங்க. ஹவ் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் இன்டு போரன் நைட்ரேட். 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CO is a reducing agent. Justify with an example. CO ஒரு ஒடுக்கும் காரணி ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இன் சாப்டர் 2ல. ஸோ தென் வந்து சாப்டர் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2. அது 1 minute. சார் அப்படியே ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சாரி கால் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் வை ஸ்கிரீன் வந்து ஸ்டக் ஆயிருச்சு. ஸோ சாரி ஃபார் தட். 1 minute. ஓகே. ஸோ தென் வந்து சாப்டர் 3 பி பிளாக் எலமெண்ட் 2. சாரி சாப்டர் 3 இல்ல 4. கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இன்னும் ஒரு சில பேர் சப்மிட் பண்ணல. ஸோ ஓகே, நான் அதை பத்தி சொல்ல எதுவும் விரும்பல. தட்ஸ் யுவர் விஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னர் பேர் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மந்த இணை விளைவுகள் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது மேக்ஸிமம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சால்கோஜன்கள். ஸோ அது அவ்வளோவா கேட்டதில்லை சால்கோஜென்ஸ், பட் இந்த தடவை கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸும் சொன்னாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், பட் இது வரைக்கும் மேஜரா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டதில்லை. பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்பிளைன் வை ஃப்ளோரின் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைட் ஆன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1. அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன் ஃப்ளோரின் எப்போதும் ஒரு ஆக்சிஜனேற்ற நிலையில் பெற்றுள்ளது விளக்குக. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர் ஹாலஜன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் ஏன்னா 2 மார்க் தான் இது 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 எல்லாமே 2 மார்க் தான். ஸோ நல்லா பாத்துக்கங்க. ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன். 6th கொஸ்டின். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. 1 minute.
ஓகே ஸ்டூடெண்ட் தான் கால் பண்ணது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் மீட்டிங் வந்து பாஸ்கோடு கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் நான் வந்து பாஸ்கோடு வந்து குரூப்ல ஷேர் பண்ணேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ஹீலியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின், ஹீலியத்தின் பயன்கள். இது வந்து 3 மார்க்லயே கேட்டிருக்காங்க சம்டைம்ஸ். பட் 2 மார்க் கொஸ்டின் தான், பட் 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாத்துங்க. யூசஸ் தான் அதிகமா 3 மார்க்ல. இந்த போராக்ஸ் சொன்னேன்ல, அதுவுமே 3 மார்க். சிலிக்கோன், சாரி போராக்ஸ் கிடையாது, சிலிக்கோனோட யூசஸ். ஸோ அது வந்து 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹவ் யூ ப்ரிப்பேர் குளோரைடு இன் லெபார்டரி, 3 மார்க் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, ஆய்வகத்தில் எவ்வாறு குளோரினை தயாரிப்பாய், அது வந்து பாத்துங்க. கந்தக அமிலத்தின் பயன்கள், ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சல்ஃபியூரிக் ஆசிட், ஸோ 2 மார்க் கொஸ்டின். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிவ் ஏ ரீசன் டு சப்போர்ட் தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் எ டைஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அது வந்து பாத்துக்கோங்க. லைக் 12th கொஸ்டின், கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி. 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஆர்கன், 2 மார்க் கொஸ்டின் தான், ஆர்கானின் பயன்கள். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற என்ன அதிகமா கேட்ட கொஸ்டின், ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் பேசிக் ஆக்சைடு, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 18th கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து இது பாஸ்பேனின் வேதி பண்புகளை விளக்கும் இரு சமன்பாடுகளை தருக, 2 மார்க்ல ஒரு சில தடவை. அதுவும் எப்படின்னா இந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பப்ளிக்ல கேட்டது இல்லை. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு 21 சம்டைம்ஸ் அதே தான், சேம் குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதர்வைஸ் பெருசா அதுல கேட்டதில்லை. இந்த கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் எப்பாவது ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்து 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து ஓவரலா, அதாவது இது எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. ஸோ என்னால ஈக்குவேஷன்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தென் வந்து 4th சாப்டர் டி பிளாக். நான் தனியா வந்து இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. நான் தனியா வந்து இது ஒண்ணு இருக்கேன், லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து பிடிஎஃபா வந்து சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு கிளாஸ்ல முடிஞ்சோடனே. இல்ல இப்ப நான் புக்ல மார்க் பண்ணிருக்கேன்ல, இதையே வந்து பிடிஎஃபா சென்ட் பண்ணுவேன் மார்க் பண்ணதோட. சார் ரெண்டுமே சென்ட் பண்ணுங்க சார். ஓகே, ரெண்டுமே நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, நான் ரெண்டே ஷேர் பண்றேன். ஏன்னா இதுனா இன்ஸ்டன்டா ஷேர் பண்ணிடுவேன், அது வந்து மொபைல்ல இருக்குது. ஸோ அது லேட்டக்ல போட்டு ஷேர் பண்ணணும், அதனால கேட்டேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ். இடைநிலை தனிமங்கள் என்பவை உதாரணங்கள் தருங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. பாருங்க, இங்க வந்து வெறும் உதாரணம் தான் சொல்லியிருக்காங்க, 4 உதாரணம் அது கேட்கல. பட் இங்க வந்து 4 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து மேபி 1/4 கால் மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும். பட் எக்ஸாம்ல மேக்ஸிமம் கிவ் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, 4ன்னு மென்ஷன் பண்ண சான்சஸ் இல்லை. அப்படி மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, 4 கேட்க சான்சஸ் கம்மி, பிகாஸ் இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் 4D சீரியஸ் எலமெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் பாத்துக்காங்க, 4D வரிசை தனிமைகளின் ஆக்சிஜனேற்ற நிலைகளை விளக்குக. மேஜரா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டது இல்ல, பட் குவார்டர்லி ஹாஃப் இயர்லில நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ பாத்துங்க, உள் இடைநிலை தனிமங்கள், தேர்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட் ஆர் தி ஆக்டினேட்ஸ், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஆக்டினேட்ஸ் இது கம்பேரிஷன்லேயே நீங்க படிச்சிருவீங்க, ஸோ அதனால இது அவ்வளோ பெருசா பார்க்க தேவையில்ல. பொட்டாசியம் டைக்ரோமேட், டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். டைரக்ட் 5 மார்க், சம்டைம்ஸ் டைரக்டா 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தலை விளக்குக. ஸோ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாந்தனைடு குறுக்கம் என்றால் அதன் விளைவுகள் யாவை. வாட் ஆர் த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாந்தனைடு குறுக்கம் என்றால் அதன் விளைவுகள் யாவை பாத்துக்கோங்க. இடைச்செருகல் சேர்மங்கள், 2 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட். 9th கொஸ்டின், வாட் ஆர் த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். தென் ஓகே, எலக்ட்ரான் கான்ஃபிகர், இது பாத்துங்க, Ce4+ அண்ட் CO2+, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11th கொஸ்டின். ஸோ அதுக்கான எலக்ட்ரான் அமைப்பு பாத்துக்கோங்க. அடுத்தது Fe, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின்.
விச் இஸ் மோர் ஸ்டேபிள் FE3 பிளஸ்ஸா இல்லை FE2 பிளஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டானது. அண்ட் ஈவன் பப்ளிக் எக்ஸாம், பப்ளிக் தான் இப்போ நான் சொல்றது, பட் இப்போ குவார்டர்லி வருங்கிறதுனால நான் குவார்டர்லி இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவ்வளோ கேட்டதில்லை. லாந்தனைடு ஆக்டினைடு ஒப்பீடு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுல வந்து டைரக்ட் 5 மார்க், இது 5 மார்க். கம்பேர் லாந்தனைடு ஆக்டினைட்ஸ் டைரக்டாவே நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு சொன்னேன்ல, லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் எங்க மேல போயிடுச்சா, லாந்தனைடு குறுக்கம் என்ற விளைவுகள் எஃபெக்ட்ஸ், அது வந்து பாருங்க அதாவது டைரக்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற இம்பார்ட்டண்டா கேட்டது விச் இஸ் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட், CR2 பிளஸ் ஆர் FE2 பிளஸ் ஆர், இது வந்து பாத்துக்கோங்க 22 கொஸ்டின், அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் வந்து துத்தநாகத்தை காட்டிலும் குரோமியத்தின் முதல் அயனி ஆற்றல் மதிப்பு குறைவு ஏன், அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 26, அயோனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம் இஸ் லோயர் தென் தட் ஆஃப் ஜிங்க், அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் இடைநிலை தன்மையும் இல்லை, அது தேவையில்லை. ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு தடவை. இது வரைக்கும் நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கேன், பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் நெசசரி. 17வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஸோ தென் 5th சாப்டரா, 5th சாப்டர் ஆறாவது சாப்டர் சாலிட் ஸ்டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் அந்த டிஃபெக்ட்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் டிஃபெக்ட்ஸ் FSC BCC வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது சொல்றேன். சாப்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டெஸ்ட்ல நான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்ல டைரக்டா 5 கொடுத்து 5 மார்க்லையும் கேட்கலாம், இல்ல ஏதாவது 2 கொடுத்து 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்ல 3 கொடுத்து 3 மார்க்லையும் கேட்கலாம். வாட் எவர் இட் இஸ், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். IUPAC பாத்துக்கோங்க. IUPAC பெயர் தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இதுல 9th கொஸ்டின் பாத்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எண்முகி படிக புலத்தில் d ஆர்பிட்டால் படிக புலனை குறிப்பிடும் வரைபடம் வரைக, 10th கொஸ்டின். அடுத்தது லிங்கேஜ் ஐசோமெர்சம் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள், 11th கொஸ்டின். இணைப்பு மாற்றியம். ஸோ தென் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ், 13th கொஸ்டின். இரட்டை உறுப்புகள், அது வந்து பாத்துங்க. வெர்னர் கொள்கை சாரி கட் ஆயிடுச்சா, சாரி. வெர்னர் கொள்கை, சாரி கால் வந்துருச்சு சாதா. ஐ திங்க் ஓகே, கரெக்ட். வெர்னர் கொள்கையின் கோட்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி அண்ட் VB தியரி ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஒளி சுழற்சி மாற்றியங்களை விளக்குக, 16th கொஸ்டின். அது வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஆப்டிகல் ஐசோமேஷன் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தென் 17, 18, 19, 21, 23, 24 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அதுல வந்து இந்த VB தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிமிடேஷன்ஸ் ஆஃப் VB தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கங்க. இது ஒரு 1 டைம் கேட்டிருக்காங்க, 23 மார்க் பண்ணியிருக்கேன் தானே, எஸ் 1 டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ பார்த்துக்கங்க. ஸோ தென் சாலிட் ஸ்டேட் யூனிட் 6. டாக்கிங் யாரு, மதனா? இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதை வச்சு கூட மேபி இப்போ கொஸ்டின் கேட்கலாம், ஸோ பார்த்துக்கோங்க.
இது நாட் only ஃபார் திஸ் சாப்டர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா புக்லயுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா யூனிட்டுக்கும் பின்னாடியும் சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிசிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் அதிலே ஷார்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்பப்போ, ஓகேங்களா? அண்ட் என்கிட்ட பிசிக்ஸுக்கு ஒரு ஆள் வந்து இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க, கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஆதிமங்கல் சிங் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டது. ஸோ உங்க கிளாஸ்ல இருக்கீங்களான்னு தெரியல, நான் சென்ட் பண்றேன். ஓகே. யூனிட் செல் அலகு கூட்டினை வரையறு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயோனிக் கிறிஸ்டல்ஸ், செகண்ட் சாப்டர், செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அயனிப்படையில் எதுவும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அவ்வளோ பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டதில்ல, பட் இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எது இந்த சாப்டர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படியே கடைசியா இருக்கும். எங்கட பார்க்கணும்? ஓகே. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், வேர் இஸ் திஸ்? ஃப்ரெங்கல் 3 மார்க், ஷார்ட் கீ 2 மார்க், சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அண்ட் எஃப்சிசி அண்ட் பிசிசி கால்குலேட் பண்றது. எஃப்சிசி யூனிட் செல் அண்ட் பிசிசி, வேர் இஸ் பிசிசி? இந்த இருக்கு பிசிசி யூனிட் செல் 14, 11. ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல் 11th கொஸ்டின், 14th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், வெரி ஷார்ட் கீ, ஷார்ட் கீ டிஃபெக்ட் அண்ட் எஃப்சிசி 11 and 14. 11 எஃப்சிசி, வேர் இஸ் 14? இந்த இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, அதை தாண்டி மீன்ஸ் அதுக்கு அடுத்தபடியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் டிஃபெக்ட், புள்ளி குறைபாடுகள். ஸோ தென் வந்து இங்கே ஒரு கம்பேரிஷன் கொஸ்டின் இருக்குமே, வேர் இஸ் இந்த இருக்கு. டிஸ்டிங்விஷன் பிட்வீன் அண்ட் டிஸ்டிங்விஷன் திஸ் 2, 6 and 7. ஸோ இது பார்த்துக்கோங்க. அதில் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அவ்வளோதான். இதுதான் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சார் ஃபோர்த் கொஸ்டின் சார், ஃபோர்த் கொஸ்டின் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். இல்ல ஃபோர்த் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சாரி சார், தேர்ட் கொஸ்டின். எஸ், படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட், அதைத்தான் நினைச்சேன். டைரக்ட் 5 மார்க் ஏதாச்சும் இருக்காங்க சார்? சார் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் ஏதாச்சும் இருக்காங்க சார்? வாட்? டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் இதுல டைரக்ட் இருக்கு. தட் மீன்ஸ் எஃப்சிசி அண்ட் பிசிசி 11 and 14. 11 and 14 டைரக்டா கேட்பாங்க. அதுல 14 டைரக்டா அதிக தடவை கேட்டிருக்காங்க. So then 7th chapter. மவுஸ் இல்ல. ஸோ மவுஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இது இந்த தெரியுதான்னு தெரியல, ரைட்டிங் பேட்ல தான் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. பட்டன் ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் வை கொஞ்சம் லேட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சராசரி வினைவேகம் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் ஆகியவற்றினை வரையறு. சம்டைம்ஸ் வந்து ஆவரேஜ் ரேட் மட்டும் கூட டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க 2 மார்க்ல, இல்ல சம்டைம்ஸ் இதை மட்டும் கூட கேட்கலாம். ஸோ பாத்துக்கங்க. ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தது ஏ விளைபொருள் என்ற பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை, வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஐ திங்க் இதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்ல இப்போ டெஸ்ட்ல கேட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஏ ப்ராடக்ட். ஓகே. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில முதல் வகை 7th கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ninth கொஸ்டின், effect catalyst on reaction rate with an example, எடுத்துக்காட்டோட பார்க்கணும். ஒரு வேதி வினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கின்றது. ஸோ அந்த கொஸ்டின். 16th, பூஜ்ஜிய வகை வினைக்கான 2 எடுத்துக்காட்டு தருக. 13th, இரு மூலக்கூறு வினைகளுக்கு மோதல் கொள்கையை சுருக்கமாக விவரிக்க. 14th, அர்கீனியஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் 5 மார்க் ஆல்சோ. Where is 14? Arrhenius equation and explain the terms involved. Direct 5 mark question in this chapter. And 13, 16,
அதெல்லாம் பாத்துங்க. போலி முதல் வகை டைரக்ட் கொஸ்டின் பாத்துக்கங்க. பிசியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்ட் கொஸ்டின். 20 கேட்டதில்ல, பட் எனக்கு என்னமோ இந்த தடவை கேட்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஃப் இயர்லில கேட்டிருக்காங்க அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த தடவை மேபி இஃப் பாசிபிள் கேட்க சான்சஸ் இருக்குது, பாத்துக்கங்க. அந்த மாதிரி கொஸ்டின் யாரும் எடுக்க மாட்டாங்க அவ்வளவா, பட் ஸ்டில் ஒரு கட் ஃபீலிங் பாத்துக்கங்க. 22, 21 பாத்துக்கங்க. ஸோ தென் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எஸ் இதுல அவ்வளவா கேட்டதில்ல. வேற எதுவும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து ஒரு சில தடவை இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 30வது ப்ராப்ளம்லாம் ஒரு தடவை கம்பல்சரி இல்லை, நார்மல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ல இல்லை, பட் நார்மலா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் வால்யூம் 1. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே சார் எஸ் சார் இந்த மாசம் முடிய இன்னும் 3 days தான் இருக்கு. இந்த 3 days கிளாஸ் போகுமா? 3 days